பிராண்டியே செய்திகள். வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அவசர ஆலோசனை. இந்திய கப்பல்கள் மீதான தாக்குதலால் அதிர்ச்சி. மீண்டும் போர் மேகங்கள். 3 நாளில் முடியும் கேடு. உலக நாடுகளை அதிர வைக்கும் ஹார்மோஸ் விவகாரம். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 21, 2026. உலகமே இப்போ ஒரு பெரிய போர் பதட்டத்துல இருக்கு பாஸ். ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை ஈரான் திடீர்னு மூடுனது மட்டும் இல்லாம இந்திய கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. இதனால டென்ஷனான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு தன்னோட டாப் டீமோட ஒயிட் ஹவுஸ்ல அவசர மீட்டிங் போட்டிருக்காரு. இதோ அந்த உலக அரசியல் அதிரடியின் 7 முக்கிய தகவல்கள். ட்ரம்பின் அவசர மீட்டிங். துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ், வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோன்னு தன்னோட முக்கிய அதிகாரிகளோட இன்னைக்கு ட்ரம்ப் அவசர ஆலோசனையில இறங்கிட்டாரு பாஸ். 3 நாள் கேடு. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செஞ்சு கொண்டு வந்த அந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் இன்னும் 3 நாள்ல முடியுது. ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஒப்பந்தம் கையெழுத்தாகாததுதான் பெரிய தலைவலியே. இந்திய கப்பல்கள் டார்கெட். ஹார்மோஸ் நீர்ச்சந்தி திறக்கப்பட்ட ஒரே நாள்ல இந்திய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரான் மீண்டும் போருக்கு தயாராகுதோங்கிற அச்சத்தை உருவாக்கியிருக்கு பாஸ். பாகிஸ்தானின் பங்கு. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தான் ரூட் போட்டு கொடுத்தாரு. ஆனா இப்போ எட்டப்பட்ட உடன்பாட்டிலேயே சிக்கல் வந்திருக்கிறது. பெரிய ட்விஸ்ட். இஸ்ரேல் லெபனான் மோதல். ஒரு பக்கம் ஈரான் பிரச்சனைனா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனான் எல்லையில மஞ்சள் கோடுங்கிற ராணுவ எல்லையை அறிவிச்சு இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். யுரேனியம் மேட்டர். ஈரானோட அணுசக்தி திட்டம் மற்றும் யுரேனியம் கையிருப்பு பத்தி அமெரிக்கா கொடுத்த புதிய முன்மொழிவுகளை ஈரான் இப்போ பரிசீலனை செஞ்சுட்டு வராங்க. 3வது சந்திப்பு எப்போது? நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கிறதால அமெரிக்கா ஈரான் இணையிலான 3வது கட்ட பேச்சுவார்த்தை தேதி இன்னும் முடிவாகல. இதுவே போருக்கான அறிகுறியோன்னு உலக நாடுகள் பயப்படுறாங்க பாஸ். மத்திய கிழக்கோட இந்த போர் பதட்டத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். பேச்சுவார்த்தையால தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல, ஆனா பேசும்போதே கத்திய தூக்குனா அப்புறம் ரத்தம் தான் மிஞ்சும். இப்போ ட்ரம்ப் அந்த பேச்சுவார்த்தையை தான் நம்பிட்டு இருக்காரு பாஸ். அமெரிக்கா ஈரான் இடையே அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா, இல்ல மீண்டும் ஒரு பெரிய போர் உலக பொருளாதாரத்தை நிலைக்குலைய வைக்குமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. சர்வதேச போர் மற்றும் அரசியல் அப்டேட்களோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டியே செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.